நல்ல சத்தமாக தலையிலேயே சொல்லுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க மூஞ்சா லேசை உத்து பார்த்து பார்ப்போம். என்னாச்சு சொல்கிறத அப்படியே நீங்கள் செய்யணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்ம அடிக்கடி மாறிட்டே இருப்போம், ஆனால் அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், மாறாத ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாளில் உங்களை சந்தித்ததே மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அருமையான ஊழியக்காரருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஆண்டவராக இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பாருங்க, கிட்டத்தட்ட நான் ஒரு குட்டி பையனாக இருக்கும்போது நாங்கள் எங்கள் சொந்த ஊர் கேரளாவில் மூணார் பக்கத்தில் எங்கள் ஊர். அப்போ எங்கள் தாத்தா ஒரு பயங்கரமான சாராயத்தை விற்பார். சாராய வியாபாரி. சாராயத்தை விற்றுக்கிட்டே இருப்பார். எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் குடிச்சிட்டு எழுதிவாங்க போயிட்டு இருப்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சாபம், பயங்கரமான போராட்டங்கள், பயங்கர துன்பங்கள். ஆனாலும் நாங்கள் அந்த பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறியாகவே என்ன செய்வோம் இருப்போம். இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இன்னும் ஒரு 4 வண்டி என்ன செய்யணும் வாங்கணும். இதே ஒரு எண்ணத்தோடு இருந்து குடும்பங்கள் சிதறடிக்கப்படுவதை என்ன செஞ்சிட்டோம், உணராமல் போயிட்டோம். பாருங்க, எங்கள் அம்மா நான் பிறந்து ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும்போது நல்ல விவரம் தெரியும் எனக்கு. எங்கள் அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருச்சு. பேய் பிடிச்ச உடனே எங்கள் அம்மா நைட்டு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் விரித்து போட்டு ஆடுவாங்க. இதை பார்க்கும்போது எங்கள் அம்மாவை பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்கும். அம்மாட்ட போகிறதே கிடையாது. எங்கள் அப்பா ஒரு பக்கம் வியாதி, பயங்கர போராட்டம் இருக்கும்போது மலையாள மந்திரவாதியை கூப்பிட்டு வீட்டில் வச்சு உடுக்கெல்லாம் அடித்து பயங்கரமாக எங்கள் அம்மாவை துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் யாராலையும் சுகப்படுத்த முடியாத எங்கள் அம்மாவை சாதாரணமாக உங்களை மாதிரி ஒரு கிராமத்துக்காரங்க வீடு வீடாக இயேசு நல்லவர் நினைச்சுவாங்க சொல்ல வருவாங்க. பார்த்தீங்களா, அப்படி சொல்ல வந்தவங்க எங்கள் வீட்டுக்கு இயேசு நல்லவர், அவர் உங்களுக்கு வியாதியிலிருந்து நினைச்சுவார், விடுதலை தருவார்னு சொன்னோடனே நாங்கள் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் காமிச்சோம். ஏசப்பா விடுதலை தருவார்னு சொல்கிறீங்களா, இந்த அம்மா கொஞ்சம் விடுதலை செய்யுங்க, வாங்கி கொடுங்கன்னு சொன்னோடனே அவங்க எல்லாரும் அழுது ஜெபம் பண்ண உடனே என்னாச்சுன்னா எங்கள் அம்மா அப்படியே பொத்துக்கு கீழே விழுந்து கிருன்னு நல்லா தரையில் உருண்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்து முதல்ல எங்கள் அம்மா தலையை அன்னைக்கு தான் கெட்டதை நான் நினைச்சேன் பார்த்தேன். பாருங்க, ஏசப்பா ஒரு ஜெபம் பண்ண உடனே விடுதலை கொடுத்துட்டாரு. கை தட்டுங்களேன். நல்லா முதல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது யார் தெரியுமா? எங்கள் அம்மா தான். அதுக்கடுத்து எங்கள் வீட்டில் எல்லாரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நான் குடும்பமாக நாங்கள் ஏசப்பாவுடைய ஊழியத்தை செய்கிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்லா பாருங்க, இங்கே வந்திருக்கிற நம்ம எல்லாரும் நம்மளை குறித்தே ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்மெல்லாம் தகுதியே கிடையாது, நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான்லாம் ஒன்றுக்கு என்ன செய்ய மாட்டேன், ஆக மாட்டேன், எனக்கெல்லாம் இதெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை குறித்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம ஒன்றுமே கிடையாது. உண்மைதான். கை கொடுங்க. நீ ஒன்றுமே கிடையாதா? நீ ஒன்றுமே என்ன செய்யாது, கிடையாது. இந்த உலகத்திலே பெரிய முட்டாள் யாருன்னா நம்ம தான். ஆனால் பாருங்க, நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரைட். கர்த்தர் நல்லவர். சரியா? நான் இன்னைக்கு உங்களை எப்படி உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போறேன்னா, ஒரு குட்டி பாட்டு உங்களுக்கு சொல்லி தர போறேன். என்ன பாட்டு? சத்தமா சொல்லுங்க. குட்டி பாட்டு. இந்த குட்டி பாட்டை நீங்க கத்துட்டு போய் என்ன செய்யணும்னா, உங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இதை என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அவங்கள திரும்ப உங்க சர்ச்சைக்கு என்ன செய்யணும், நீங்க கூட்டிட்டு வருவீங்களா? ரைட். பெரியவங்களுக்கு எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் அவங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் குட்டி பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன காரியங்களை சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு நல்ல ஆண்டவர் பற்றி என்ன செய்யும் தெரியும். ரைட்டா? ரைட். சரி, யாரெல்லாம் மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்க? மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊரில் மாட்டு வண்டியெல்லாம் இருக்கா? இப்போ இருக்கா இல்லையா? இப்போ எங்க எல்லாம் இருக்கா? இல்லைங்க, எல்லாம் போயிடுச்சு. மாட்டு வண்டியெல்லாம் போயிடுச்சு. சரி, ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின்லாம் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயினில் எத்தனை பேர் போயிருக்கீங்க? எல்லாரும் போயிருக்கீங்க. ரைட். பஸ்ஸு? பஸ்ஸில் எல்லாரும் என்ன செஞ்சிருப்பீங்க? போயிருப்பீங்க. நான் ஒரு விருப்பம் ஆந்திராவுக்கு ஊழியத்துக்கு போகிறேன். பஸ்ஸுன்னு உங்களை ஏற்றி விட்டாங்க. அது பஸ்ஸு கிடையாது, டிராக்டர்.
எங்களை எல்லாம் ஒரு பெஞ்சு மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. அந்த பெஞ்சில் போய் உட்கார வச்சிட்டாங்க. நான் வேற கொஞ்சம் பெருசாக இருக்கேன் பார்த்தீங்களா. இங்கே பையில் வர ஒரு பெரிய சூட்கேஸ். ஒருத்தன் என் சூட்கேஸ் மேலே நீங்கள் உட்காந்துட்டு என் மடியில் ஒரு 2 பேர் உட்காந்துக்கிட்டாங்க. அது போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஆடிக்கிட்டே என்ன செஞ்சு போச்சு. பாருங்க, நம்ம ஊரில் நல்ல பஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. கை தட்டுங்க பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டை ஆண்டவர் நல்ல பிளஸ் பண்ணியிருக்காரு. ரோமேன்னு சொல்லுங்க. சரி, அப்போ பாருங்க, இந்த வண்டி எல்லாம் நீங்க பார்த்த வண்டி எல்லாம் என்ன வண்டி? லோக்கல் வண்டி. என்ன வண்டி? சத்தமா சொல்லுங்க. என்ன வண்டி? சரி, நம்ம போற வண்டி பரலோக வண்டி. அந்த வண்டி என்ன வண்டி தெரியுமா? இயேசு வண்டி. சொல்லுங்க, இயேசு வண்டி. இயேசு வண்டியில ஏறிட்டா எங்க போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். இயேசு வண்டியை தவிர்த்து ஏதாவது ஒரு வண்டியில ஏறிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உன் வாழ்க்கை சிலிப்பாகி நான் தீக்குள்ள போய் என்ன செஞ்சிருவேன்? விழுந்துருவேன். சில பேர் இயேசு வண்டியிலே ஏறிக்கிறோம். அடுத்த ஸ்டாப்பில் கொஞ்சம் இறங்கி இந்த வண்டியிலே என்ன செஞ்சுக்கிறோம்? ஏறிக்கிறோம். அங்கே எங்கேயும் போகிறவன் மொத்தத்தில் என்ன செய்ய வேண்டியதான்? போயிட வேண்டியதான். சரியா? ரைட். இந்த குட்டி பாட்டுக்கு அடுத்து நல்ல நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை என்ன செய்ய போகிறோம்? உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். சரி, நான் சொல்ல நீங்கள் கரெக்டாக பாடணும். பாடுவீங்களா? ஜல் 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 மாட்டு வண்டி. சொல்லுங்க. டக் சிக்கு டக்கு சிக்கு டக்கு சிக்கு டக்கு சிக்கு குதிரை வண்டி. நீங்க இயற்கையாவே இப்படிதான் இருப்பீங்களா இல்ல செயற்கையா அப்படி செய்றீங்களான்னு தெரியல. வீட்டுல சண்டை போடும் போது மட்டும் லேட் ஆகுது கத்துறது. வந்து பார்த்தா நாங்கெல்லாம் பாவம் பார்த்து யார்கிட்டையும் பேசவே மாட்டோம். இப்படியே தான் இருப்போம். உன் பேர் என்னன்னு கேட்டோம். என் பேரு உங்களை பார்த்தாலே ரவுடி மாதிரி தெரியுறீங்க. நல்லா ஒழுங்காக சத்தமாக நினைச்சிடணும். சரியா? சண்டை போடும்போது மட்டும் சத்தத்தை நினைச்சக்கூடாது, உயர்த்தக்கூடாது. இயேசுவை ஆராதிக்கும் போது சத்தத்தை உயர்த்தணும். சண்டை போடும்போது மெதுவாக என்ன செய்யணும்? கம்மியாக பேசணும். சரியா? உங்கள் வீட்டுக்காரர் உங்களை கோவப்படுத்துறாரு, என்ன செய்யணும்? அப்படி பேசணும். அப்படி பேசக்கூடாது. சரியா? ரைட். பண்ணலாமா? ஜல் 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 மாட்டு வண்டி. சொல்லுங்க. டக்கு சிக்கு டக்கு சிக்கு டக்கு சிக்கு டக்கு சிக்கு குதிரை வண்டி. பம் 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 பஸ்ஸு வண்டி. சிக்க புக்கு சிக்க புக்கு சிக்க புக்கு சிக்க புக்கு ரயிலு வண்டி. இப்ப நீங்க மட்டும் பாடுங்க பாப்போம். ஜல் 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 சூப்பர். டக்கு சிக்கு டக்கு சிக்கு டக்கு சிக்கு டக்கு சிக்கு பம் 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 சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. இந்த வண்டியெல்லாம் லோக்கல் வண்டிங்க. அட இந்த வண்டியெல்லாம் லோக்கல் வண்டிங்க. இயேசு வண்டிதான் மோட்ச வண்டிங்க. இயேசு வண்டிதான் மோட்ச வண்டிங்க. அல்லேலூயா பாடுங்க. இயேசு வண்டியில் ஏறுங்க. பரலோகம் நமக்கு நிச்சயமுங்க. இப்போ நீ மட்டும் பாட போறீங்க. பாடலாமா? ரைட். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கேள்விப்பட்டேன். சக்கு 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 சக்கு. வேற டிப்பு டுப்பு 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 டுப்பு. கரெக்டு தான். சரி, நம்ம எப்பவுமே எல்லாத்தையும் தப்பு தப்பா தான் செய்வோம். ஆனா ஏசப்பா நல்லவரா இருக்கிறார். வாமே சொல்லுங்க. சரி, பண்ணலாமா? ஜல் 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 மாட்டு வண்டி. சூப்பர். குதிரை வண்டி. பாப்பா 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 பாப்பா
சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலு வண்டி. இந்த வண்டியெல்லாம் லோக்கல் வண்டிங்க, இந்த வண்டியெல்லாம் இயேசு வண்டிதான். பாருங்க, இயேசு வண்டிதான் மோட்ச வண்டிங்க. அல்லேலூயா பாடுங்க, இயேசு வண்டியில் ஏறுங்க, பரலோகம் நமக்கு நிச்சயமுங்க. அல்லேலூயா இயேசு வண்டியில் பரலோகம் நமக்கு நிச்சயமுங்க. சார் சூப்பரா பாடிட்டீங்க. இப்போ இதுக்கு ஒரு ஆக்ஷன் சொல்லி தர போறேன். அதையும் நீங்க என்ன செய்யணும்? செய்யணும். சரியா? வார வாரம் சர்ச்சில் வந்துட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு போய் வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துடுறது. இன்னையிலேருந்து உங்கள் சர்ச்சில் சண்டே கிளாஸ் ஊழியம் ஆரம்பிக்கணும். சொல்லுங்க பார்ப்போம், என்ன ஊழியம் ஆரம்பிக்கணும்? உங்களுக்கு மட்டும் சண்டே கிளாஸ் கிடையாது, உங்களுக்கு பாஸ்டர் கொடுக்குற வார்த்தையை என்ன செய்யணும்? போதும். நீங்கள் போய் இங்கே கற்றுக்கொண்டதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லணும்? ஆமாம், பக்கத்து ஊருக்கு போகணும். எந்த ஊருக்கு போகணும்? சத்தமாக சொல்லுங்க. பக்கத்து ஊருக்கு எல்லாரும் என்ன செய்யணும்? போகணும். மத்தியானத்துக்கு கூட எல்லாரும் எங்கே போவீங்க? வீட்டில் போய் சன் டிவியில் படம் பார்ப்பீங்க, அப்படி தானே? நல்லா கவனமாக கேளுங்க. இன்னையிலேருந்து சாயங்காலத்தில் நம்ம ஊழியம் செய்ய போகிறோம். கை தட்டுக்கு பார்ப்போம். எல்லாரும் சாயங்காலம் போல் எங்கே போகணும்? பக்கத்து ஊருக்கு போகணும். பாஸ்டர்கிட்ட சொல்லி இன்னைக்கு 2 பேராக அவங்களை பிரித்து விட்டுருவோம். அந்த ஊர் பேரெல்லாம் அவங்க எழுதி உங்கள் கையில் என்ன செஞ்சிருவோம்? பாஸ்டர் அவங்க எங்களை அடிப்பாங்கல்ல. நீயே பல பேர் அடிச்சுக்கிட்டு தான் இருக்க, அதனால பரவாயில்ல. உன்னை அடி வாங்கினா தப்பு கிடையாது. ராமேன்னு சொல்லுங்க. உங்களை யாராவது அடிக்க முடியுமா? முடியுமா? உன்னை தொடுகிறவன் வாயில மட்டும் பேசக்கூடாது, போய் செயல் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? செயல்படுத்த போறோம். நான் அடுத்த முறை ஒரு நாள் பாஸ்டர்கிட்ட சொல்லாம இங்க என்ன செய்வேன்? வருவேன். வரும்போது பார்த்தா இந்த வெளியெல்லாம் சேர் போட்டு எல்லாரும் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, உட்கார வச்சிருக்கோம். அடுத்து நீங்க ஒரு சொந்தமா ஒரு இடம் வாங்கி ஒரு பெரிய சர்ச்சை என்ன செய்யணும்? கெட்ட எப்படி கட்டுவீங்க? மத்தியானத்துக்கு பிறகு ஊழியத்துக்கு போனா தான் என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். நீங்க பாட்டில் படுத்தே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வாரம் நீங்களே வர மாட்டீங்க. நல்லா சொல்றேன், ஊழியம் செய்யறது பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. பாருங்க, இந்த பாட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு. இதை போய் என்ன செய்யணும்? உங்க வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு உங்க வீட்டில் பிஸ்கட் பாக்கெட்டு எல்லாம் வாங்குவீங்க பார்த்தீங்களா? ரஸ்க்கு லட்டெல்லாம் வாங்குவீங்களா? வாங்கிட்டு போய் பக்கத்து ஊரில் போய் சாப்பிடணும். சொல்லுங்க, எந்த ஊரில் போய் சாப்பிடணும்? பக்கத்து ஊரில் சாப்பிடும்போது ஒரு 4-5 பேர் ஓடி வருவாங்க. தம்பிங்க வா பிஸ்கட் சாப்பிடணும்னு அவனுக்கு என்ன செய்யணும்? கொடுத்துட்டு சல் 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 மாட்டு வண்டி பாட்டு என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கும். சொல்லி கொடுத்துருவீங்களா? ரைட். அடுத்து நீங்கள் தொடர்ந்து அந்த ஊருக்கு ஒரு 10 வாரம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உடன்பரவாத தம்பி தங்கச்சி அவங்களுக்கு என்ன செஞ்சுருவீங்க? மாதிரி அவங்க சொல்லுவாங்க, உங்கள் இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த வாரம் நீங்கள் எங்கள் இடத்துக்கு என்ன செய்யுங்க? வந்துருங்கன்னு எல்லாரையும் கூப்பிடணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், வந்துட்டு நான் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்தியாக என்ன செஞ்சிடக்கூடாது, பயிரக்கூடாது. சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் கற்றுக்கலாமா? மாட்டு வண்டி எப்படி ஓட்டுவீங்க? ஆமாம், மாட்டு வண்டி கையில் என்ன வச்சிருப்பாரு? ஒரு கம்பு வச்சிருப்பாரு. சரியா? எல்லாம் என்னை மாதிரி செய்ய பார்ப்போம். சல் 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 மாட்டு வண்டி. நல்லா பண்ணணும். சரியா? பாஸ்டர் எனக்கு வராது பாஸ்டர் அப்படின்னா உங்கள் வீட்டில் 10 மாதத்துக்கு சண்டை என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. சரியா? ரைட். அடுத்து என்னது? குதிரை வண்டி. குதிரை வண்டி எப்படி ஓட்டுவாங்க? எப்படி ஓட்டுவாங்க. இதே மாதிரி சேம் டச்சு 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 டச்சுக்கு குதிரை வண்டி. அடுத்து என்ன வண்டி? இந்த வண்டியெல்லாம் லோக்கல் வண்டி. சொல்லுங்க பாப்போம். இயேசு வண்டி தான் எம்ஜிஆர் வாங்கி. இயேசு வண்டி தான் அடுத்து எழுதிடும். அல்லேலூயா அல்லேலூயா பாருங்க, இயேசு வண்டியில் பரலோகம் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உலகத்துல கிறிஸ்தவனா பிறந்து சொல்லுவேன். கிறிஸ்தவம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா
நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதல்ல, என் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு என்ன பண்ணாரு? இந்த உலகத்துல வந்து நன்மை செய்கின்றவராக என்ன செஞ்சாரா? சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராக என்ன செஞ்சாரு? சுற்றி திரிந்தார். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உன்னை வச்சு ஏதாவது லாபம் இருக்கா? ஆமா, திரும்ப பதில் சொல்லுங்க. லாபம் இருக்கா இல்லையா? ஆமா, பாருங்க, பல பேர் சொல்லுவாங்க, உன்னை பெற்றதுக்கு, உன்னை நான் பெற்றதுக்கு அப்படின்னு நினைச்சவங்க பயங்கரமா சொல்றேன். பாரு, உன்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு நீ புரோஜனமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நிமித்தமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, அந்த ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்காங்க? வச்சிருக்காங்க. நம்முடைய வேல்யூ நமக்கு என்ன செய்யாது? தெரிய. நல்லா யோசிச்சு பாருங்களேன். பெரிய யானையை கூட்டு வந்து பிச்சை எடுக்க வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? பெரிய யானை கூட்டு வருவாங்க. அந்த யானைக்கு தெரியுமா அதோட பலன்? தெரியாது. சும்மா பாகன்னு சொல்லுவான். கையை நீட்டுனா நீட்டி நம்ம கொடுக்குற 2 ரூபாயை வாங்கி யார்கிட்ட கொண்டே கொடுப்போம். அந்த யானைக்கு மட்டும் கொஞ்சம் கோபம் வந்து, கொஞ்சம் மானம் சூடு சொர வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 2 ரூபா வாங்குறவங்க தூக்கி போட்டு என்ன செய்யும்? காலுக்குள்ள போட்டு மிதிச்சு, ஒரு பெரிய மரத்தை தூக்கி ஒரு அடி அடிச்சு, நான் யாரு தெரியுமாடா, நான் தான்டா யானை அப்படின்னு என்ன செய்யும்? காமி. பாருங்க, பக்கத்துல பாருங்க, நீங்கெல்லாம் ஒரு யானை. நீங்கெல்லாம் யாரு? ஆமா, பல பலன்கள் உங்கள்ட்ட என்ன செய்யுது? இருக்கு. பல பலன் உங்கள்ட்ட இருக்கு. ஆனா நீங்க பாக்குறதுக்கு பாவமா என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. அப்ப பாரு, இன்னைக்கு அந்த அந்த உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற சாதாரண காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு எடுத்து போட்டு இன்னைக்கு அசாதாரியமான காரியங்களை செய்யற பிள்ளைகளா கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்களேன். ரைட். இப்போ நம்ம வசனத்தை வாசிக்க போறோம். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், 1075வது பக்கம். எல்லாம் எடுங்க பாப்போம். அக்கா, இந்த அக்கா கூடு. பைபிள் வச்சிருக்கா அந்த அக்கா? அப்படியா? நல்லா அக்கா. சரி, சோதரம். யோனா 4:8 வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? ரைட். யாராவது ஒருத்தர் வாசிக்க பார்ப்போம். சூரியன் உதித்த பொழுது உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையின் மேல் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போகிறான். தனக்குள்ளே சாவை நோக்கி, நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்று சொல்லி, போதுங்க, சாகிறது நலமா இருக்கும் என்றார். நல்லா பாருங்க, இந்த யோனா நல்ல ஒரு பேர். ஜோனா அப்படின்னு ஒரு நல்ல பேர். நிறைய பேர் பொம்பளை பிள்ளைக்கு பேர் வச்சிருப்பாங்க, பார்த்தீங்களா? ஜோனான்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா இது ஆம்பளை பேர். ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இந்த யோனாவை ஆண்டவர் எதற்காக முன்குறித்தார்னா, அவனை சின்ன பிள்ளையா பிறக்கும் போதே, யோனா, நினிவேன்னு ஒரு ஊர் இருக்குடா, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் நீதான் என்ன செய்ய போற? காப்பாற்ற போற. அந்த ஜனங்களுக்கு உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை என்ன செய்ய போறேன்? சொல்ல போறேன்டா. இதனால 120,000 பேர் என்ன செய்ய போறாங்க? ரட்சிக்கப்பட போறாங்க. உன்னை வச்சு ஒரு பெரிய எழுப்புதல் நான் என்ன செய்ய போறேன்? உண்டாக்க போறேன்னு சின்ன பிள்ளையில இருந்து அவனுக்கு சோறு போட்டு என்ன செஞ்சாரு? ஆண்டவர் வளர்த்து கொண்டே வருகிறார். நல்லா பாருங்க, இப்போ உங்களுக்கு யார் சோறு போட்டா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் தான் சோறு போட்டார். உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு காசும் யார் கொடுத்தது? நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் யார் கொடுத்தது? இப்படி ஒருத்தர் கேட்டேன், எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. உங்க அப்பாவுக்கே காசு யார் தான் கொடுக்கணும்? ஏசப்பா தான் கொடுக்கணும். எல்லாம் மூச்சை உள்ள இழுங்க பார்ப்போம். வெளியே விடுங்க. மூச்சை இழுங்க, விடுங்க. இந்த மூச்சு மட்டும் இல்லாம போச்சுன்னா கொஞ்ச நேரம் உன்னை வச்சு அழுவாங்க. அடுத்து உன்னை கொண்டு போய் எடுத்துருவாங்க, புதைச்சிட்டு கறி சோறு சாப்பிடுவாங்க. நல்ல வேலை செத்து போன ஆட்டுக்கறியாவும் சாப்பிட்றோம் பாடுறா, புது ட்ரெஸ் கிடைக்கலான்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. பார்த்துக்கோ, இவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை. ஆனா இந்த யோனா பாரு, சின்ன பிள்ளையில இருந்து அவனை பிறந்து வளர்த்து அவனுக்கு மேல பயங்கரமா சோறு கொடுத்து எல்லாம் கொடுத்து அவன் எங்க வளர்ந்தானா? ராஜ அரண்மனையில வளர்ந்தான். எங்க வளர்ந்தான்? ராஜ அரண்மனை. அவங்க அப்பா ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய பிள்ளையா இருக்கிற இவனு யாருதான்? தீர்க்கதரிசி. ராஜ அரண்மனையில் வளர்ந்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். கேட்டதெல்லாம் என்ன செய்யும்? கிடைக்கும். தெருவில் இருக்கவங்களை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு கெத்தா என்ன செய்வோம்? இருப்போம். கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்கள பார்த்துருக்கீங்களா?
அவர் ஏதோ ஆபீசர், அங்க போய் வெறும் ஃபைல் தான் பிறக்குவாரு. ஆனா நம்ம ஊர்ல வந்து பில்டப் கொடுவார் பார்த்தீங்களா, நான் அரசாங்க அதிகாரியான செய்றேன் இருக்கிறேன் அப்படின்பாரு. பாரு, அரசாங்கத்துல வேலை பார்க்குறவனுக்கே அவ்வளவு திமிர் இருக்கும்னா இந்த யோனாவுக்கு எவ்வளவு திமிர் இருந்திருக்கும். பயங்கரமா அலைஞ்சிட்டு இருந்தான். நல்ல சோறு, நல்ல உடை, ராஜாவுடைய பார்வையில கட்லு மெத்தேன் படுத்து நல்லா நினைச்சான், தூங்கிட்டே இருக்கான். இதெல்லாம் கொடுத்தது யாரு? கர்த்தர். பாருங்க, இப்ப அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து, யோனா நீ போய் இந்த நினிவேங்கிற ஊர்ல போய் வார்த்தையை போய் சொல்றா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த யோனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அங்க போய் அந்த ஜனங்களுக்கு வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு மனசு என்ன செய்யல, வரல. எரிச்சலா இருக்கான், கோபத்துல இருக்கான். நல்லா பாருங்க, சூரியன் அஸ்தமிக்கும் போது, விடிய காலையில எந்திக்கும் போது அவன் வெயில் அவன் மேல என்ன செஞ்சிருச்சு, பட்டுருச்சு. வெயில் பட்ட உடனே அவனுக்கு என்ன வருது, கோபம், எரிச்சல் வருது. கண்டிப்பா காலையில சூரியன் உதிக்கும் போது கொஞ்சம் சுள்ளுன்னு வெயில் என்ன செய்யும், அடிக்கதான் செய்யும். வெயில் அடிக்கும் போது இவனுக்கு என்ன வருது, கோபம் வருது. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உனக்கு கோபம் வந்துச்சுன்னா நீ கொஞ்சம் மனம் திரும்பணும். நீ கொஞ்சம் என்ன செய்யணும், வெயில்னா கண்டிப்பா என்ன செய்யும், அடிக்கதான் செய்யும். பிரச்சனைனா என்ன செய்யும், வரதான் செய்யும். குடும்பம்னா என்ன வரும், சண்டை வரதான் என்ன செய்யும், செய்யும். எங்க வீட்டுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன பேர்னா எரிமலைன்னு பேர் வச்சிருக்கேன். நல்லா பேசிட்டே இருப்போம், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சித்தப்பா எப்படி இருக்காரு, பெரியப்பா எப்படி இருக்காரு, இந்த சாப்பிடு, மீன் பொரிச்சிருக்கோம், கறி தின்னுருக்கோம், நல்லா சாப்பிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நீ மட்டும் அன்னைக்கு அந்த காரியத்தை செய்யாம இருந்திருந்தேனா இன்னைக்கு அது நடந்திருக்குமா அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆரம்பிச்ச பிறகு சண்டையை போட்டு மண்டையை நினைச்சிருவாங்க, உடச்சின்னு வீட்டு பக்கமே நான் நினைச்ச மாட்டேன், வரமாட்டேன். அப்ப குடும்பம் என்பது எரிமலை, எப்பொழுதுனாலும் என்ன செய்யும், எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், வெடிக்கும், டம்மு டும்னு என்ன செய்யும், வெடிக்கும். இதை பார்த்தாலும் எரிச்சலா என்ன செஞ்சிடக்கூடாது, மாறக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, யோனாவுக்கு கோபம் வருகிறது, அவனுக்கு எரிச்சலா இருக்கு. இத்தனை வருஷம் அந்த ஆண்டவரை தேடி தேடி நானும் போய்கிட்டே இருக்கேன், இந்த பாஸ்டரும் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, என் வாழ்க்கையில ஒரு அற்புதமும் இல்லை. எரிச்சல், கோபம் வருது. யோனாவுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து அவனால இருக்க முடியல. வெயில் அடிக்கி வெயில் அடிக்கி வெயில் அடிக்கி. ஏன்னா அதுக்கு முதல் நாள் எங்க இருந்தான்னு பாத்தீங்கன்னா, ஒரு செடியில அப்படியே குளுமையா அடிச்சுஞ்சான் இருந்தான். ஆமணக்கு செடிக்கு கீழே உட்காந்து குழு குழுன்னு காத்து அடிக்கும் போது அருமையா இருந்துச்சு. இப்ப வெயில் அடிக்கும் போது எரிச்சலா நினைச்சது இருக்குது. நான் சொல்றேன், நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனை வருதுன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏதோ ஒண்ணு எதுன்னு செய்யறாரு, எதிர்பார்க்கிறாரு அர்த்தம். உங்கள்கிட்ட ஆண்டவர் ஏதோ பேச விரும்புகிறாருன்னு அர்த்தம், உங்கள்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாருன்னு அர்த்தம். அப்ப எங்க இருக்கணும், யாரை பார்த்துக்கு ரெடியா இருக்கணும், ஆண்டவரை பார்த்து ரெடியா இருக்கணும். முழங்கால போடணும், பைபிள் எடுத்து என்ன செய்யணும், படிக்கணும். அப்பதான் சரியா வரும். நம்ம பாட்டுல எரிச்சல்ல யாரையாவது என்ன செஞ்சிடக்கூடாது, கடிச்சு குதறக்கூடாது, கடிச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, உதறி வச்சிடக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா சிரிக்கவே மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் அப்படி இப்படியே இருப்பாங்க. நல்லா அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த உலகத்திலே சிரிக்கிற வரத்தை கர்த்தர் யார் கொடுத்துருக்காரு தெரியுமா? யார் கொடுத்துருக்காரு? சத்தமா சொல்லுங்க. நமக்கு தான் கொடுத்துருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஒரு நாயை கூப்பிட்டே, நாயை கொஞ்சம் சிரியா சிரிக்குமா? சிரிக்காது. அந்த நாய் நாயா தான் என்ன செய்யும், இருக்கு. ஒரு ஆடை கூப்பிட்டு, ஆடு ஆடு நீ நல்ல ஆடை அப்படின்னு ஆடுமா? ஆடாது. அது பாட்டு என்ன செய்யும், உள்ள மேய்ச்சிக்கிட்டு அலைஞ்சிட்டு அப்படியே. பாருங்க, உலகத்திலே சிரிக்கிற வரத்தை யாருக்கு கொடுத்துருக்காரு? மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆனா யாருமே என்ன செய்ய மாட்டோம், சிரிக்கவே கிடையாது. சோகத்திலே எப்படி இருக்கு, எப்ப பார்த்தாலும் பாரு. ஆண்டவர் உங்களை எதுக்காக வச்சிருக்காருன்னா, எரிச்சலா இருக்கிறதுக்கல்ல, உங்களை எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நன்மை செய்யும் போதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தீமை வந்தாலும் என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, இவனுக்கு காத்து அடிச்ச உடனே பயங்கர கோபம் வந்து அடுத்து என்ன போடுறது பாருங்களேன், தனக்குள்ளே என்ன செய்யறானா, சாவை விரும்புகிறான். யாருக்குள்ள சாவை விரும்புறான்? அப்ப பாருங்க, இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா சாத்தானுடைய வார்த்தையா?
சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை உன்னை வாழ வைக்கும். சாத்தானுடைய திட்டம் ஒன்று என்ன செய்யும்னா, உனக்குள்ளே வச்சு உன்னை என்ன செய்யும்? அழிக்க வைக்கும், அழிக்க வைக்கும். அவன் சொல்றான், தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் நினைச்சதெல்லாம் நடக்கல, நான் விரும்பினதெல்லாம் எனக்கு கிடைக்கல, நான் விரும்பினது போல என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி நான் இருக்கிறத விட பேசாம என்ன செய்யலாம்? செத்துடலாம். நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இங்க இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டே இருக்கீங்க. உன்னை கல்யாணம் முடிச்சதுக்கு பதிலாக நான் செத்து இருக்கலாம், உன்னை பெற்றதுக்கு பதிலாக நான் நினைச்சு இருக்கலாம், செத்து இருக்கலாம். ஒரு அம்மா கையை தூக்கி அல்லையே சொல்லிட்டாங்க, உண்மைதாயா, தீர்க்க தரிசனமா நீங்க ஒரு தீர்க்க தரிசிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் வாயில் என்ன வருது? நான் செத்தா பரவாயில்ல, நான் செத்தா பரவாயில்ல. உன்னை கர்த்தர் சாவுறதுக்கு அவனை கூட்டு வந்திருக்காரு, உன்னை வச்சு அநேகரை வாழ வைக்கிறதுக்கு கூட்டு வந்திருக்காரு. ஆமென் சொல்லுங்க. இந்த யோனா வச்சு ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்காரு. டேய், நரகத்துக்கு போகிற 120,000 பேரை உன்னை வச்சு நான் நினைச்ச போறேன், காப்பாற்ற போறேன்டா. ஆனா இவனுக்கு அந்த அறிவு என்ன செய்யல. அவன் சொல்றான், தனக்குள்ளே சாவை விரும்புகிறான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்க இருக்கிற உங்க கூட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். இங்க இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. நான் எதனால இந்த உலகத்துல இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, பேசாம செத்தாவது தொலையலாமே. நான் சொல்றேன், நீ எதை பார்த்துக்கிட்டு இருக்கனா, குப்பையை பார்த்து கொண்டே இருக்கிறாய். எதை பார்க்கிற? குப்பை. நிறைய ஒரு மனசுக்குள்ள நிறைய குப்பை இருக்கு, நிறைய குப்பை இருக்கு. குப்பைனா என்னது? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யாராவது திட்டிருப்பாங்க, அது எங்க இருக்கு? மனசுக்குள்ள இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவன் என்னை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? அவன் மூஞ்சில நான் என்ன செய்ய மாட்டேன், முழிக்க மாட்டேன். இதெல்லாம் பயங்கரமான குப்பை, நாத்தம். இந்த நாத்தத்தெல்லாம் வெளியே எடுத்து போடும். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பாப்போம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளையை போல நீ என்ன செய்யணும்? சின்ன பிள்ளை மனசுக்குள்ள ஒண்ணு என்ன செய்யாது வச்சிருக்க. 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, வா மாப்பிள்ள நம்ம போய் புளியம்ம காய் பொறிச்சு வரணும், என்ன செஞ்சிருவான், ஏறி போயிடுவான். ஏன்? அவன் மனசுக்குள்ள எதையும் நினைச்சாது இருக்க. நான் சொல்றேன், வளர வளர ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்து? நம்ம இருதயம் திருக்கா அணிச்சது மாறு, கேடு உள்ள நிறைஞ்சு போய் கிடக்கு. இன்னைக்கு சொல்றேன், அந்த கேடுகளை நீங்க வெளியே எடுத்து போடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற துணிமணியை நான் வந்து எடுக்க முடியுமா? எடுத்தா என்ன சொல்லுவீங்க? வெளியே போடா டாக் அப்படின்றவங்க. யார் வீட்டுக்குள்ள வந்து எங்க வந்து போகலையே அப்படின்றவங்க. நான் சொல்றேன், உங்க வீட்டை நீங்க தான் சுத்தப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதெல்லாம் என்ன சொல்றேன்னா, உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இந்த திருச்சபையில தேவ சமூகத்துல நீங்க ஊற்றணும். அண்ணாலும் ஒருத்தி இருக்கா, அவளுக்கு சக்கலத்தின்னு ஒருத்தி இருக்கா, பெண்ணினாள். அவ டெய்லி அவளை மனமடி வாங்கிக்கிட்டே இருப்பா. புள்ள இல்லாதவா, மலடி, இவளுக்கு சேர்த்து கஞ்சி காய்க்க வேண்டியது இருக்கு. என் பிள்ளைய பார்க்கறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. இவளுக்கு ஒரு சோறு, நீ எல்லாம் செத்து தொலைகலாங்களா, உனக்கு எதுக்கு ஒரு கேடுன்னு சொல்லி பயங்கரமா அவளை பேசுறா. அந்த அண்ணாள் தேவ சமூகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவன் இருதயம் உள்ள யாருடைய வேதனையில இருக்கு? பெண்ணினாளுடைய வார்த்தை அவன் இருதயத்துல நிறைஞ்சிருக்கு. பெண்ணினாளுடைய வார்த்தை அவளால முடியல. பாருங்க, தேவ சமூகத்துல குக்கர் மாதிரி வெடிச்சு செதறிட்டான். அவ கண்கள்ல கண்ணீர் வடியுது. என்ன ஜெபம் பண்ணே தெரியல. அவ வாயை முணுமுணுன்னு நினைச்சது பேசிட்டே இருக்குது. பார்க்குற ஏழைக்கு என்ன தெரியுதுன்னா, தண்ணியை போட்டு வந்து சர்ச்சில் தெரிஞ்சிருங்க உட்கார்ந்து இருக்கீங்க, குடிகாரியா இருக்கேன்னு சொல்றான். ஏழைக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனா ஆண்டவருக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றேன், தேவ சமூகம் என்பது உங்க குப்பைகளை வெளியே போட்டுட்டு அவருடைய வார்த்தைகளை அவங்க உள்ள வைக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாவம். அண்ணாளுக்கு ஆண்டோடைய வார்த்தை கிடைச்சது. கிடைச்ச உடனே அவள் என்ன சொல்றா? அவள் துக்கமுகமாய், சத்தமா சொல்லுங்க, துக்கமுகமா என்ன செய்யல, அவள் எழுந்து போய் ஆகாரத்தை என்ன செஞ்சாலாம், புசித்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பிடாம கிடக்கிறது. யாராவது பேசுறதை கேட்டுட்டு, யாராவது ஏதாவது சொல்றதை கேட்டுட்டு, அதனால உங்க மனசை போட்டு காயப்படுத்தி துன்பப்படுத்தி, இங்க போட்டிருக்கு, தனக்குள்ளே சாவை விரும்பி, தனக்குள்ளே சாவை விரும்புறது. நம்ம இந்த உலகத்துல பிறக்காம இருந்திருந்தா பல மாதிரி யோசிக்கிறோம். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார்.
உங்கள் வாழ்க்கை யாருடைய கையில் இருக்குன்னா ஆண்டோடைய கையில் இருக்கு. பாஸ்டர் சொன்னாங்க, உள்ளங்கையில் உன்னை என்ன செஞ்சிருக்கேன், ஆராதனை வேலையில் ஆண்டு நம்ம கூட பேசினாரா இல்லையா? உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உள்ளங்கையில் வரையும் போது நான் சொல்கிறேன், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் பேர் உங்கள் கையில் எழுதிட்டீங்கன்னா என்ன ஆகும்? நான் கேட்கறது புரியுதா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரர் பேர் எழுதி உங்கள் கையில் எழுதிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான். எழுத முடியுமா? முடியாது. ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் பேரை என்ன செய்வீங்க? எழுத உரிமை இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் வீட்டுக்காரர் பேரை எழுதுறோம்? அவர் என்னுடைய உரிமை, அவர் என் கணவன், அவர் தான் என்னுடைய உறவு. அந்த உறவை மட்டும்தான் நம்ம கையில் பேர் என்ன செய்ய முடியும்? எழுது. பச்சை குத்துவாங்க அந்த காலத்தில், பார்த்துருக்கீங்களா? தாத்தா பாட்டிகிட்ட பேரை கேட்டால் என்ன செய்யாது? பாட்டி உன் புருஷன் பேர் என்ன அப்படின்னு ஒரு கையை நீட்டும், அதில் எழுதியிருப்பாங்க. அதை காமிச்சு அவர் என்ன செஞ்சுக்கிடுவாரு? எழுதிக்கிடுவார். இந்த காலத்தில் உன் புருஷன் பேர் என்னன்னா, அந்த நாய் பேரா அப்படின்னு கேட்குறேன். புருஷனை வாடா போடலாம் என்ன செய்றாங்க? கூப்பிடுறாங்க. மரியாதை கிடையாது. ஆனால் பாருங்க, பைபிளில் தன் கணவனை ஆண்டவனே என்று அழைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு யாராவது ஆண்டவனே கூப்பிடுறீங்களா உங்க வீட்டுக்காரரை? சனியை முடித்தவனே அப்படின்னு அவர் உங்களுக்கு அப்படிதான் இருப்பார். உன் வாயிலிருந்து என்ன புறப்படுகிறதோ அப்படிதான் இருப்பார். செத்த பய அப்படிங்கிறது, அவர் செத்த பய மாதிரியே தான் நினைவாரு இருப்பார். நான் சொல்றேன், உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஜீவன் உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க என்ன பேசுறீங்களோ அது உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்கும். உங்க பிள்ளைய பார்த்தியா பண்ணி அப்படின்னீங்கன்னா, பண்ணியின் அம்மா யாரு? நீங்க தான். யார் அந்த வார்த்தையை சொல்றாங்களோ அவங்க தான் பண்ணி அம்மா. நல்லா பாருங்க, பண்ணி. உங்க பிள்ளை எப்படி இருக்கும்? பண்ணி மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா பெற்றது யாரு? பெரிய பண்ணி. ரொம்ப கவனமா இருக்கணுங்க. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சாட்சி என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. பாருங்க, அந்நாள் துக்க முகமாய் இருக்கல, இருதயத்தை தேவ சமூகத்தில் என்ன செஞ்சா ஊற்றினாள். ஊற்றின பிறகு உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் எங்க போயிடுச்சு? வெளியே போயிடுச்சு. அழுக்கு வெளியே போனா அங்க என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். அவளுக்கு மகிழ்ச்சி வந்துருச்சு. அதன் பின் அவள் துக்க முகமா என்ன செய்யலையா? இருக்கவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர், சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கிறேன், வீட்டுல போய் திரும்பவும் எப்படிதான் இருக்கேன்? பேயோட குடியிருக்கிறேங்கிறீங்களா? பேய் அங்கல்ல, உங்க மனசுக்குள்ள இருக்கு. மனசுல இருக்கிற பேய் எடுத்து எங்க போடணும்? வெளியே போடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பெண்ணினால் எங்கதான் இருக்கா? வீட்டுல தான் இருக்கா. அவ அதே மாதிரி மாறல. பெண்ணினால் மனம் மாறி இருக்காளா? எழுதல, பைபிள்ல போடல. பெண்ணினால் மனம் அடிவாகிட்டே தான் இருக்கா. இப்போ அண்ணாளுடைய மனம் மாறினதுனால அவளுக்கு அவ வார்த்தை பெருசா இருந்துச்சுல தெரியல. அதை பத்தி டோன்ட் கேர். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா என்ன செய்ய பேசு. தெருவில் இருக்கிற நாய் குலைச்சிட்டே இருந்தா கவலைப்படுவீங்களா? இந்த நாய் ஏன் குலைச்சிட்டே இருக்கு? கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அதை அடக்கவும் போவீங்களா? போக மாட்டீங்க. அது மாட்டில் குலைச்சிட்டு கிடக்கு. இல்லை ஒரு செருப்பு எடுத்து என்ன செய்வீங்க? போறையா இல்லையா அப்படின்னு அடிச்சு விரட்டுவீங்க. இல்லை ஒரு கல் எடுத்து என்ன செய்வீங்க? எரிவீங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொல்றேன், சாத்தான் உங்களை நோக்கி வார்த்தை என்ற கல்களை என்ன செய்வான்? வீசிக்கிட்டே இருக்கும். இப்போ யோனாக்குள்ள பாருங்க, தனக்குள்ளே சாவை விரும்புகிறான். தன்னுடைய பலவீனத்தை குறித்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, ஏன் நான் நினைச்சது நடக்கவே இல்லையே. அவனுக்குள்ள இருக்கிறதா என்னன்னா, தன்னை சுற்றி மட்டும் என்ன செய்யறான்? பார்த்து கொண்டே இருக்கிறான். பாரு, நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த ஆண்டவர் வாக்கு மாறுவாரு, இந்த ஜனங்களை அழிப்பேன்னாரு, அழிக்க மாட்டேக்காரே. அவனுக்கு எரிச்சல் உண்டாகுது, கோபம் உண்டாகுது, ஆண்டவர் மேல பயங்கரமான வெறுப்பு உண்டாகுது. அவன் சொல்றான், இந்த உலகத்துல உண்மை கூட இருக்கிறத விட நான் பேசாம என்ன செய்யலாம்? செத்துடலாம் சொல்லி தனக்குள்ளே சாவை விரும்பி கொண்டே இருக்கிறான். சாவை விரும்பினான். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் சொல்றேன், நீங்க நல்லா உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலை பிரதர், உங்க வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்தாரு அப்படிதானே? அப்படின்னாலே ஒரு பயங்கர சக்சஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எங்க வீட்டுல அப்படிதான். எங்க அம்மாவுக்கு பேயெல்லாம் ஓடிடுச்சு. எங்க அம்மா இந்த பக்கம் ஜெபம் பண்ணும், எங்க அப்பா அந்த பக்கம் டிங் டிங்னு எழுதிவாரு, மணி ஆடிக்கிட்டே இருப்பார். என் வேலை என்னன்னா, அம்மா கூட போய் சோத்துறோம், இங்கிட்டு வந்தா ஆத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துருவேன். அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருப்பேன்.
இங்கேயும் போய்க்கிருவேன், இங்கேயும் என்ன செஞ்சிருவேன். எங்கள் அப்பா வருவார், சர்ன்னு பூசி விடுவார். உடனே எங்கள் அம்மா போனோடனே அதை என்ன செய்வாங்க, அழிச்சு விடுவாங்க. அவங்க இப்படி சிலுவையை போட்டு விடுவாங்க. பாருங்கள், சிலுவை இங்கிட்டு போன என்னது, பட்டை. பட்டை சிலுவையாக என்ன செஞ்சுட்டு இருந்தேன், காலஞ்சிட்டு இருந்தேன். இப்படி தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா ஜெயம் பெற்றவர்கள் யாரு, நம்ம தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பாருங்க, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை இழுத்து வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏசப்பாவே என்ன செஞ்சுட்டாரு, கூட்டிகிட்டு வந்துட்டார். அதனால சொல்கிறேன், உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கணும். என்ன ஜெபம் ஆரம்பிக்கணும்? பக்கத்தில் சொல்லுங்க. உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம். சரி, ஒன்று கேட்பேன், தப்பாக இருக்கக்கூடாது. எத்தனை பேர் குடும்பத்தோட சர்ச்சைக்கு வந்திருக்கீங்க? உங்கள் அப்பா அம்மா இல்லையா? வரலையா? சரி, அடுத்த வருஷம் நான் வருவோம்ல, உங்களை பார்க்க வருவேன். அப்போ நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு என்ன செஞ்சுருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. குடும்பத்தோடு என்ன செய்யணும்? வந்துருக்கணும். உங்கள் வீட்டில் தான் வந்தீங்களா? வெரி குட், சூப்பர். ரைட், நல்ல பிள்ளை. சரி, இதுவும் தப்பு கிடையாது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இங்கே மட்டும் சபை கூடி வரது கூடாது, எங்கேயும் கூடி வரணும். வீட்டில் கூடும்போது எப்படி கூடணும்னா, உங்கள் வீட்டில் யாருமே ஜெபிக்க வரலையா? உங்கள் கூட யார் இருக்கா? சத்தமாக சொல்லுங்க. ஏசப்பா இருக்கார். ஏசப்பாவும் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு பாய் எடுத்து போடணும். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் போய் என்ன செய்யணும்? செய்யணும். நீங்கள் சாயங்காலம் ஊழியத்துக்கு போயிடுவீங்களா? போகிறவங்களாம் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் பார்க்குறாங்க, எங்கே போவோம் ஃபஸ்ட்டு, எனக்கே குறுக்கு வலி, கை வலி, கால் வலி, உன்னை விட்டு அது எப்படி போகும்? புறப்பட்டு போனால் தான் என்ன செய்யும், போகும். நான் சொல்கிறேன், நல்ல ஊழியம் செய்யுங்க. உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் என்ன செய்யுங்க, ஸ்டார்ட் பண்ண. ஒரு பாயை விரிச்சு, ஏசப்பா நீங்கள் அந்த பக்கம் உட்காருங்க, நான் இந்த பக்கம் என்ன செய்கிறேன், உட்காந்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டை பாடணும். என்ன ராகத்தில் பாடணும்? உங்களுக்கு என்ன ராகம் பிடிக்கும் அந்த ராகத்தில் என்ன செய்ய வேண்டியதான், ஒரு பாட்டை பாடி பைபிள் எடுத்து என்ன செய்யணும், சத்தமாக படிக்கணும். சொல்லுங்க பார்ப்போம். சீரியல் பார்க்கும் போது மட்டும் சத்தத்தை என்ன செய்யக்கூடாது, கூட்டி என்ன நடக்கு, தோசை சுடும் போதே என்ன செய்யக்கூடாது, ஐயோ மியூசிக் போடுறாங்களே, இந்த ஆள் வேற வந்து தொலைஞ்சிட்டானே, இவனுக்கு வர தோசையை சுட்டு போடணுமே. இதெல்லாம் உண்மைங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஜெபம் பண்ணது போயிருந்தேன். அங்கே நடந்த சம்பவத்தை கேட்டிங்கன்னா, அந்த அண்ணன் அவங்க வீட்டில் பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு 7-8 மணிக்கு போயிட்டேன் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு. அவர் பயங்கர கோபத்தில் இருக்காரு. என்னண்ணே, உங்களை பார்த்தா சூடாக இருக்க மாதிரி இருக்கேன் அப்படின்னு. சத்தம் போடாமல் இருறா, கல்யாணங்களே முடிஞ்சாதானே உனக்கெல்லாம் அறிவு வரும்னாரு. அப்போ நான் பேச்சுலராக இருந்தேன், இப்போ ஃபேமிலியாக இருக்கேன். அப்போ என்னென்ன கோபத்தில் இருக்கீங்க, எங்கள் அக்கா உங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க? ஆமாம் பார்த்துக்கிறா, உங்களை பாடுறா அப்படின்னு காமிச்சாரு. தோசை கருப்பு கலரில் இருந்துச்சு. நான் உடனே கருப்பு கவுனி அரிசியான்னு கேட்டேன். மண்டையை போட்டு என்னன்னு கேட்டா, சீரியல் நேரத்தில் உங்கள் அக்கா இடைவேளையில தான் தோசை சுட்டு என்ன செய்வா, போடுவா. ஒவ்வொரு இடைவேளைக்கும் நான் என்ன செய்வேன், அப்போதான் தோசை கிடைக்கும். நான் இந்த தோசையை அடுத்த இடைவேளை வரைக்கும் என்ன செய்யணும், சாப்பிடணும். சரி, நல்லதுதான். இப்போ என்ன பிரச்சனை, 8 மணிக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறேன். நான் நைட்டு 10 மணிக்கு தான் என்ன செய்வேன், முடிப்பேன். இடையில சட்னி வேண்டாம் கூட என்ன செய்ய மாட்டா, எடுத்துட்டு வர மாட்டான்னு பயங்கர சண்டை. சரி, இப்போ என்னையா பிரச்சனை, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதான், குடும்பம்னா அப்படிதான் இருக்குன்னு சொல்லி பேசுறேன். அவர் சொல்றாரு, வெள்ளை கலர் மாவு ஊற்றி கருப்பு கலர் தோசை சுட்டது யாரு, இவாதான். என்னடி செஞ்சேன்னு கேட்டா, தோசைக்கல்ல தலைகீழ ஊற்றி தோசை சுட்டுறது. சீரியலுடைய அருமை அவளுக்கு என்ன செஞ்சிருச்சு, புருஷனுடைய பொறுமையை என்ன செஞ்சிருச்சு, சோதிச்சிருச்சு. சொல்றேன், உலக பிரகாரமான காரியத்துக்கு முன்னுரிமை கொடுத்து உங்க மனசுக்குள்ள அழுக்கா சேர்க்கறத விட்டுட்டு இன்னைக்கு அழுக்கெல்லாம் வெளியே எடுத்து போட்டு ஏசப்பாவும் நீங்களும் சேர்ந்து என்ன செய்யணும், பாட்டு பாடணும். அடுத்து பைபிள் எடுத்து என்ன செய்யணும், படிக்கணும். வீட்டு முன்னாடி படிச்சுட்டு, ஏசப்பா அந்த வசனத்தின் படை நடக்கிறதுக்கு எனக்கும் என் குடும்பத்துக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட வேண்டியதான். ஜெபம் பண்ணிட்டு இதை டெய்லி செய்யணும். என்ன செய்யணும், சத்தமா சொல்லுங்க. டெய்லி என்ன செய்யணும், செய்ய 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 என்ன ஆகுனா, உங்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல வாசனை என்ன செய்யும், வீசும். உங்க வீட்டில் எங்கேயாவது அலையடிக்கும் போதெல்லாம் உங்களை தேடி வருவாங்க. உங்க இயேசுக்கிட்ட எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு கேளு, உட்காரு, இன்னைக்கு ஜெபம் பண்ணிடுறோன்னு சொல்லி இப்படிதான் உங்க குடும்பத்தை நீங்க என்ன செய்யணும்,
ஆதாயப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அவருக்கு முன்னாடி டென்ஷன் ஆகி நீங்களே டைட்டானிக்கா என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம பாருங்க, வீட்டில் ஜெப சத்தத்தை அதிகரிக்க அதிகரிக்க சாத்தானுடைய சத்தம் என்ன செஞ்சிடும், குறைந்து போகும். இப்போ இந்த யோனா பாருங்க, சாத்தானுடைய சத்தத்தை வளர விட்டான். அதனால கிறிஸ்துவுடைய சத்தம் அவனை விட்டு என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. அவன் சொல்றான் தனக்குள்ளே சாவை விரும்பி சொல்றான். இன்னைக்கு நீங்க போகும்போது புது மனுஷனா புது மனுஷியா அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே எங்கேயும் விட்டுட்டு போயிடக்கூடாது, அங்க போய் அப்ளை பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப இன்னையில இருந்து நீங்க என்ன காரியம் எல்லாம் செய்ய போறீங்க, சாயங்காலம் எங்க போக போறீங்க, ஆமா சண்டே கிளாஸ் எடுக்க போகணும். வீட்டுல போய் என்ன செய்யணும், குடும்ப ஜெபம் ஆரம்பிக்க போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் அப்பப்போ கேட்பேன், பாஸ்டர் குடும்ப ஜெபம் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அப்படி வரலன்னா அடுத்த முறை வரும்போது ஒரு பெரிய பெரம்பு என்ன செய்வேன் கொண்டு வந்து, வாத்தியார் பேச்சை கேட்கறனா பிள்ளைக்கு என்ன செய்வாங்க, அடி விடுமா இல்லையா, அதே மாதிரி உங்களை நான் அடிக்க போறேன். சரி, நான் அப்படிலாம் அடிக்க மாட்டேன், நீங்க திரும்பவும் என்ன செய்யுங்க, ஆரம்பிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க கொடுக்க கொடுக்க, ஆண்டவர்கிட்ட நேரத்தை செலவழிக்க 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 உங்க மனசுல இருக்கிற குப்பையெல்லாம் என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். நல்லா பாருங்க, தங்க ஆசாரி என்ன பண்ணுவாரு, தங்க கட்டி எடுத்து தீயில போட்டு என்ன செய்வாரு, ஊதுவாரு ஊதுவாரு ஊதுவாரு. தங்கம் அப்படியே கரைஞ்சி என்ன செய்யும், திடமா இருக்கிற தங்கம் தண்ணியா என்ன செஞ்சிடும், மாறிடும். அடுத்து எடுத்து என்ன செய்வாருன்னா ஒரு அச்சில போய் என்ன செய்வாரு, ஊத்துவார். ஊத்துற உடனே அழகான கம்மலா என்ன செஞ்சிடும், மாறிடும். வெறும் தங்கமா இருக்கும் போது அதோட வேல்யூ கம்மி. தீயில போட்டு எடுத்து திரும்ப அச்சியா வார்க்கப்பட்ட பின்பு செய்கூலி சேதாரம்னு எக்ஸ்ட்ரா என்ன செய்வாரு, சேர்த்து உங்களை விலை கூடின பொருளா என்ன செஞ்சிருவாரு, மாத்திடுவார். இதே போலதான் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார 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 அவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை இன்னும் மெருகேற்றி 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 சுத்த பொன்னாக உங்களை விளங்க செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாருங்க, உங்க மனசுக்குள்ள இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே போகணும்னா ஏசப்பாவுடைய வாக்குத்தத்தம் எங்க போகணும், சத்தமா சொல்லுங்க, இருதயத்துக்குள்ள போகணும். வசனத்தை இருதயத்தினால நிரப்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனத்தை இருதயத்தினால என்ன செய்யணும், நிரப்பணும். சரி, டெய்லி இந்த வாரம் முழுவதும் பைபிள் படித்தேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்கி பார்ப்போம். பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா செத்து போயிடுவீங்க. அனனியா சப்பீரா வந்து பொய் சொன்னாலும் செத்து போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு எல்லாம் கை தட்டுங்க. சொல்றேன், உங்கள்கிட்ட என்ன சொல்றோம், ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க. டெய்லி பைபிள் படிக்கிறதெல்லாம் என்ன கஷ்டம், டெய்லி ஜெபம் பண்ணா போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் நஷ்டம். டெய்லி பைபிள் வாசிக்காம ஆனீங்கன்னா யாருக்கு தான் நஷ்டம், உங்களுக்கு தான் நஷ்டம். நான் சொல்றேங்க, உங்க எல்லார் காலையும் நான் விழுகிறேன், நீங்க தயவு செய்து பைபிள் வாசிங்க, தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு பைபிள் வாசிக்க ரொம்ப போர் அடிக்குதா, அதுக்கு ஒரு திட்டம் சொல்லி தர பாருங்க. 4 பேர் சேரணும். எத்தனை பேர் சேரணும், சத்தமா சொல்லுங்க. 4 பேர் சேர்ந்து, ஆம்பளை ஆம்பளையோட சேரணும், பொம்பளை பொம்பளையோட சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் வாசிக்கணும். எவ்வளவு நேரம் வாசிக்கணும், காலையில ஒரு 2 அதிகாரம், நைட் 2 அதிகாரம். இப்படி வாசித்தீங்கன்னா கரெக்டா ஒரு 6 மாசத்துல பைபிள் என்ன செஞ்சிருவீங்க, படிச்சிருவீங்க. இல்ல ஒரு வாரத்துக்கு 24 அதிகாரம் வாசிக்கணும். ஒரு வாரத்துக்கு எவ்வளவு, ஒருத்தர் சொல்றான் நீ ஒரு நேரத்துக்கு 24 இட்லி திங்குற. என்ன சொல்றேன், ரொம்ப ஈஸி தான். ஒரு வாரத்துக்கு 24 அதிகாரமா 7 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு, ஒரு நாளைக்கு எவ்வளவு படிக்கணும், அக்கா கரெக்டா சொல்றாங்க பாருங்க. 24 வகுத்து சொல்லுங்க, இவங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஆமா, ஒரு நாளைக்கு 3 வயசா போதும். எவ்வளவு வயசா போதும், 3 வாசனா 7 21, எக்ஸ்ட்ரா 2. எப்படி ஆம்லேட் ஆஃப் ஆயில் சாப்பிட்ற மாதிரி வச்சு வாசிக்க. நல்லா சொல்றேன், ஐசேன்னு சொல்றேன், பைபிள் வாசிக்காம இருக்காது. பைபிள் வாசிக்கலன்னா உன் இருதயம் என்ன செய்யாது, மாறாது. 4 பேர் சேர்ந்து தைரியம் என்ன செய்யுங்க, பைபிள் வாசிங்க. உங்க பாஸ்டர் சொல்லி அவர் ஒரு குரூப் பிரிச்சு விடுவார். வாட்ஸ்அப்ல உட்காந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தியா, அதெல்லாம் பூரா தூக்கி போட்டுட்டு பைபிளை ஒழுங்காக நினைச்சிருக்கோம் படிக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு லீடர் போட சொல்றேன்.
நீங்கள் பாட்டில் பயிர் படிச்சுட்டேன்னு சொல்லி எங்கன்னா ஓடிடக்கூடாது பார்த்தியா? அதெல்லாம் அவங்க திடீர்னு வாசிப்பாங்க. உன் பேர் என்ன பேர்? நெல்லிக்காவா? சரி, நெல்லிக்காய் இருக்கா இவளுக்கு. உன் பேர் என்ன பேருமா? கேனா? லியா? ரியாவா? என்ன பேர் வச்சிருக்கீங்க? சரி, இந்த 4 பிள்ளைங்களுக்கும் இந்த அக்கா எக்கா உன் பேர் என்னக்கா? செனிப்பர் அக்கா தான் லீடர். செனிப்பர் அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா உங்க கூட சேர்ந்து குரூப்ல வாசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நெல்லிக்காய் வாசிக்கிட்டே இருக்கிறான். டக்குன்னு பார்த்த உடனே இந்த நிலாட்டை மாற்றி விட்றாங்க. நிலா 5 வசனம் போதும், நீ 6வது வசனத்தை நினைச்சி வாசி. அவள் 9வது வசனம் போய்கிட்டு இருப்பா. போயிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளைகிட்ட என்ன செய்வாங்க? மாற்றி விட்டுருவாங்க. அப்போ தான் ஒழுங்காக பைபிளை நீங்கள் என்ன செய்வீங்க? வாசிப்பேன். நல்லா சொல்கிறேன், இந்த வருஷத்துக்குள்ள பைபிளை நீங்கள் வாசித்து முடிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பைபிள் வாசிக்கிறோம் இன்னைக்கு நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடணும். ஏன் உன் வாழ்க்கையில் அழுக்கு இருக்குன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உள்ள போக போகத்தான் அழுக்கு என்ன செய்யும்? வெளியே வரும். வெளியே வரும். வெளியே வரும். அது வந்து ஒரு ஆர்பிட் மாதிரி உன்னோட இருக்கிற எல்லா அழுக்கையும் என்ன செய்யும்? வெளியே தள்ளும். கர்த்தருடைய வசனம் அது புடமிடப்பட்டது, உன் வாழ்க்கையை மாத்துறது. இது இல்லாம இருந்தா நமக்குள்ள விரக்தி என்ன செய்யாது? போகாது. சாபம் நம்ம விட்டு என்ன செய்யாது? போகாது. நமக்கு நம்மளே என்ன செய்யாது? பிடிக்காது. இந்த யோனாக்குள்ள அதான் தனக்குள்ளே அவன் என்ன செய்யறான்? சாவை விரும்பி கொண்டே இருக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிப்பாமோ. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வாசிக்கா. சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலமாய் இருக்கும் என்றார். அடுத்து பாரு, கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நான் உயிரோட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நான் உயிரோட இருக்கக்கூடாது. நான் உயிரோட இருக்கக்கூடாது. நான் பேசாம செத்து என்ன செய்ய போறேன்? கொலைய போறேன்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறான். இவனுக்கு சாப்பாடு கிடைக்காம இருந்துச்சா இல்லை இவனுக்கு ஏதாவது வேற எதுவும் பிரச்சனையா? கிடையாது. என்னன்னா இவன் பார்த்து கொண்டிருக்கிறது இவன் இருதயத்தை என்ன செய்யுது? பாதிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. நீ பார்த்து கொண்டிருப்பது உன்னை பாதித்து கொண்டே இருக்கும். நீ எதை பார்க்கிற? பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கிற. பிரச்சனை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிற. பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தனா உனக்கு பாதிப்பு என்ன செய்யும்? வரதான் செய்யும். பிரச்சனையை மாற்றுகிற இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சுனா உன் வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. இப்ப என்ன செய்யணும்? பைபிள் வாசிச்சா மட்டும் போதாது, நீ நல்லா ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்? அருள் இருந்த மாதிரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி ஜெபம் பண்ணுமா? இல்லை, ஏசப்பாட்ட போய் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். தனிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை உன்னை அழகா மாற்றும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல நீங்க எவ்வளவு ஆரம்பிக்கணும்னா ஒரு 15 நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 15 நிமிஷம் உன் பாட்டில் என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. சோத்திரம் 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 அன்னுரே சோத்திரம் சோத்திரம். கண்ணை திறக்கக்கூடாது. கண்ணை மூடி நேர் முழங்கால் ரெண்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போக இன்னும் ஜெபிக்கிற நல்ல ஒரு மனுஷியா நீ என்ன செஞ்சிருவாங்க? மாறிடுவேன். முதல்ல உங்க ஜெபத்தை நீங்க என்ன செய்யணும்? ஸ்டார்ட் பண்ணுங்க. பைபிள் வாசிக்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். பாரு, அவனுக்குள்ள ஏன் சாவை விரும்பிக்கிட்டே இருக்கிறானா? அவன் வாழ்க்கையில சுத்தி பார்க்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, ஏத்த வீட்டுக்காரன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை சொல்லி மொத்தத்துல நீ சரியில்லாம என்ன செஞ்சுட்டு இருக்க? போய் கொண்டாய் இருக்கிறாய். அன்பானவர்களே, நான் சொல்றேன், பார்க்க வேண்டியவரை மட்டும் நீ என்ன செய்யணும்? பார்க்கணும். ஏசப்பாட்ட நேரம் ரொம்ப நேரம் செலவழிக்கணும். ரொம்ப நேரம் செலவழிக்க அவரிடத்துல என்ன இருக்கு? சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. அவரிடத்துல அளவில்லாத ஒரு தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உன்னை யாராலையும் அசைக்க முடியாத ஒரு ஆளாய் நீ என்ன செஞ்சிருவேன்? மாறிடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றேன்னா, ஒரு மனுஷன்ட்ட ரொம்ப நேரம் பேசிட்டியா, அதை விட ஒரு நிமிஷம் ஏசப்பாட்ட என்ன செய்யணும்? அதிகமா பேசணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஏன் ஏசப்பா நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன். ஆண்டவரை நேசிக்கிறவங்க 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, அதை மட்டும் சத்தமா சொல்லிடுவோம். ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுனீங்க அப்படிங்கிறத நீங்களே உங்க நோட்டை எழுதி பார்த்துக்கோங்க. நான் சொல்றேன், நேசிக்கிறவங்களோட அதிகமா பேசிக்கிட்டே என்ன செய்வோம்? இருப்போம். நான் ஒரு முறை மெட்ராஸ்ல இருந்து திருநெல்வேலிக்கு ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கேன். என் பக்கத்துல ஒரு வாலிப பிள்ளை அந்த சைட்ல உட்காந்துருக்கான். நைட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா பார்த்துக்கோ, காலையில இறங்குற வரைக்கும் பேசிட்டே வரான்.
நான் என்னால முடியலை. திரும்பி கேட்டேன், ஏமா ஒரு அளவு வேண்டாமாம்மா, ஒரு லவ் பண்ணலாம், விடிய விடியவா லவ் பண்ணலாம், பக்கத்தில் இருக்கவன் பாதிக்கப்படவனுக்கு அறிவு இல்லையா அப்படிங்க. அவன் சொல்றா, அவரோடு பேசுறது எனக்கு எப்படி இருக்கு, இன்பமா இருக்கு, இன்பமா இருக்கு அவளுக்கு. இங்கதான் போறேன், அவர் எனக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க, அவரை நான் இன்னைக்கு போய் என்ன செய்ய போறேன், பார்க்க போறேன். நான் சொல்றேன், நிச்சயம் பண்ண புருஷன்கிட்ட பேசுறதுக்கு அவளுக்கு என்ன இருக்கு, ஆனந்தமா இருக்கு. விடிய விடிய இரவு முழுவதும் பேசிட்டு வரான். அதை கேட்டவொடனே எனக்கே வேதனையா இருந்தது. நம்ம முழு நேர ஊழியர்னு சொல்றோம், முழு நேரமா ஏசப்பாட்ட பேசுறேன்னா இல்லை. சொல்றேங்க, நீங்க தயவு செய்து சொல்றேன், ஆண்டவரை தேடுறதுல சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிடாதீங்க. ஆண்டவரை விட்டு டைவர்ட் ஆகிட்டீங்கன்னா சுத்தி இருக்கிற பிரச்சனை உங்களை என்ன செய்யும், அழுத்தும். உங்களை தரையில கொண்டு போய் என்ன செய்யும், தள்ளி விடும். உங்களே பிடிக்காது, உங்களுக்கு எரிச்சலா இருக்கும், டென்ஷனாவே இருப்பீங்க. நான் சொல்றேன், நீங்க நல்லவங்களா மாறணும்னா ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். ராமேன் சொல்லுங்க, பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை குறித்து பாடணும், ஆண்டவரையே துதிக்கணும். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க கொடுக்க உங்க வாழ்க்கை என்ன செய்யும், மாறும். ராமேன் சொல்லுங்களேன். பாருங்க, இந்த இவன் யார்கிட்ட சண்டை போடுறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க சில வசனத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுத்து நான் முடிக்க போறேன். அதே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி பார்ப்போம். யோனாவினுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனப்படி விட்டு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். பாருங்க, போதுங்க. அவனுக்கு நிழல் உண்டாகும்படி என்னத்தை உருவாக்குனாரா, ஆமணக்கு செடி. அவனை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு ஆமணக்கு செடியை என்ன செஞ்சாரு, உண்டாக்குனாரு. இந்த ஆமணக்கு செடியை எவ்வளவு நேரத்தில் உண்டாக்குனாரு? உங்க ஊர்ல விதை போட்டா எவ்வளவு நாள்ல வளரும்? ஒரு செடியை போட்டா ஒரு 4-5 நாள்ல தான் என்ன செய்ய, முளைக்கும். இவர் பாரு, ஒரே இரவுல என்ன செஞ்சாரா, வளர வச்சார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இது யாராலையும் செய்ய முடியுமா? முடியாது. கிரகிக்க கூடாத அற்புதம் செய்கிற ஆண்டவரை பக்கத்திலே வச்சுக்கிட்டு இவன் தன்னைத்தானே என்ன செய்யறான், வந்து கொண்டே இருக்கிறான். இங்க இருக்கிற நீங்களும் அப்படிதான். கிரகிக்க கூடாத அற்புதம் ஒரே நாள்ல ஓங்கி வளர செய்கிற அற்புதம் செய்கிற ஆண்டவரை வச்சுக்கிட்டு எங்கேயோ உட்காந்து கொண்டு என்ன செய்யுங்க, புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். அன்பானவர்களே, நான் சொல்றேன், ஆமணக்கு செடியை முளைச்சி ஒரே நாள்ல அவனுக்கு நிழல் உண்டாக்க முடியும்னா அவரால் பயங்கர அற்புதம் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே யோனா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்காக நடந்த அற்புதம் பார்த்தீங்களா? தான் செய்கிற தீங்கை அவர்களை விட்டு என்ன செஞ்சாரா, விலைக்கு போட்டார். தீங்க விலைக்கு போட்டு அவர்களுக்காக மனஸ்தாபப்பட்டார். நான் சொல்றேன், நினிவேயுடைய அக்கிரமம் பரலோகத்தை எட்டிருச்சு. அங்கிருந்து சொல்றாரு, நினிவே அழிக்க போறதுக்காக தயாரான ஆண்டவர் ஒரு சின்ன மனம் திரும்புவதனால மனசை என்ன செஞ்சாரு, மாத்திக்கிட்டார். நான் சொல்றேன், உன்னை உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிற ஆண்டவர் உன்னை விட்டுருவாரா? விட மாட்டாரு. நான் சொல்றேன், நீ பேசுறது கேட்கறது எல்லாத்தையும் உனக்கு செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப நீ என்ன செய்யணும், அவர் சொல்றதை என்ன செய்யணும், கேட்கணும். அவர் சொல்றதை கேட்காம இருந்தாலே நமக்கு பிரஷர் தான் வரும். பிரஷர் வரும், சுகர் என்ன செய்யும், வரும், எகுரும், அப்படியே போவோம். அங்க தோசை அந்த சட்டியை கிண்ட போதே தெரியும், கோபத்துல குழம்பு என்ன செய்யும், கொதிக்கும். நான் சொல்றேன், நார்மல் பர்சனா மாறுறதுக்கு நீங்க ஏசப்பா கையில உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா கையில உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, அடுத்து ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறோம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நினிவேவில் உள்ள தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு, இதை நான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும்
இனிமேல் எங்கும் மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர் தம் தம் பொல்லாத வழியை தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். அவன் முதல்ல இருந்தது, அவன்கிட்ட இருந்தது பயங்கரமான ஆடை, தான் தான் ராஜா அப்படின்னு நினைச்சான். அவன் தன்னுடைய நம்பிக்கையா இருந்தான். இப்போ அந்த ராஜ உடைய என்ன செஞ்சுட்டான், கலத்தி போட்டான். இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை நீங்க யாரையாவது நம்பி இருக்கிறீங்களா, வேற ஏதாவது நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா, எல்லாத்தையும் கலத்தி என்ன செய்யணும், தூர போட்டுட்டு ஆண்டவருக்கு முன்பாக தன்னைத்தானே தாழ்த்தினீர்கள் என்று அவர்கிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்கு பயங்கர அற்புதம் என்ன செய்வாரு, செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவாங்களேன். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, பெருமையுள்ளவனுக்கு தேவன், பெருமையுள்ளவனுக்கு ஆண்டவரே என்ன செய்யறாரு, ஏத்துக்கிறார். தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபை பெறுகிற பிள்ளைகளா நீங்க என்ன செய்யணும், வளரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, உங்க மனசுக்குள்ள இருக்கிற விரக்தி, மனசுக்குள்ள இருக்கிற கோபம், மனசுக்குள்ள இருக்கிற பயங்கரமான பிசாசின் கிரியைகள், இதெல்லாம் உங்களை விட்டு வெளியே போகணும்னா யார் உள்ள வரணும், ஆண்டவர் உள்ள வரணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன செய்யணும், உள்ள வரணும். பரிசுத்த ஆவியானவரை உள்ள வந்துட்டு ஆண்டவரே கொஞ்ச நேரம் கழிச்சு தூர போயிரும், இப்போ கொஞ்ச நேரம் பிசாசுக்கு இடம் கொடுத்துருவேன்னு சொல்ல முடியுமா, முடியாது. 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க பாப்போம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். யோனாவை எங்க கக்கிருச்சு, கரையில கக்கிருச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு ஏசப்பா உன் பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு கரையில உன்னை கொண்டு வந்து நினைச்சிட்டாரு, விட்டுட்டார். கரையில இருந்து திரும்ப கடலுக்குள்ள போறதுக்கும் இல்ல கரையிலே நல்லவனா வாழ்றதுக்கும் வழி யார் கையில இருக்கு, யார் கையில இருக்கு, ஏசப்பா கையில இருக்கு, உங்க கையில இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் திரும்பவும் நினைச்சிருந்தா கடலுக்குள்ளே என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா கரையில கக்கின பின்பு கர்த்தருடைய ஊழியத்தை சரியா செஞ்சான். யோனாவை குறித்து என்ன போட்டிருக்குன்னா, இயேசுவை குறித்து எழுதும் போது அவர் யோனாவிலும் பெரியவர். ஒருத்த பிரசங்கம் பண்ணி அதிக பேர் ரசிக்கப்பட்டாங்கன்னா யார் பிரசங்கம் பண்ணி ரசிக்கப்பட்டிருக்காங்க, யோனா. யோனா ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணி 120,000 பேர் ரசிச்சிட்டாங்க, ரசிக்கப்பட்டாங்க. பாருங்க, நான் சொல்றேன், இதே போல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு. பக்கத்துல உங்க கை கொடுங்க, உன் மேல பெரிய திட்டம் இருக்குறான். உன் மேல என்ன இருக்கு, பெரிய திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை நோக்கி நீங்க போக யாரும் விட மாட்டா, பிசாசு விட மாட்டான். ஆனா ஆண்டவர் உங்களை நோக்கி கொண்டு போக விரும்புகிறார். அதனாலதான் உங்களை அழுத்துறார், உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு, உங்களுக்கு சில போராட்டங்கள் வருது. அந்த போராட்டத்துல பிரச்சனையை பார்க்க கூடாது, யாரை பார்க்கணும், கர்த்தரை பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். உங்க வீட்டுல குடும்ப ஜெபத்தை என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். குழுவா சேர்ந்து ஜெபிக்கணும், தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபிக்கணும். ஜெபம் பண்ண உன் வாழ்க்கை என்ன செய்யும், மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். லூக்கா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை 29 வாசிங்க பாப்போம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம், அவருடைய வஸ்திரம், சத்தமா சொல்லுங்க பாப்போம். நீ ஜெபம் பண்ணிட்டுனா உன் மூஞ்சி என்ன செஞ்சிடும், சத்தமா சொல்லுங்க, மாறிடும். மூஞ்சி என்ன செய்யும், மாறிடும். நீ ஜெபம் பண்ணாம இருந்தனா நீ எப்பவுமே எப்படி இருப்ப, உன்னை பார்த்தாலே பிடிக்காது. உன் மூஞ்சில யார் இருக்கும், ஏகியோன் பிசாசு வந்து என்ன செய்யும், குடியிருக்கு. ஜெபம் பண்ணா யார் வருவா, ஏசப்பா வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உன் மூஞ்சிய பிரகாசிக்க பண்ண ஐயே, உன் மூஞ்சிய பிரகாசிக்க பண்ண வைக்கிற சோப்பு எது? நீ பாட்டுல உட்காந்து பேர லெவலி அந்த லெவலி இந்த லெவலியும் போட்டு மூஞ்ச போட்டு கெடுத்து கண்ட கழுதைய மூஞ்சில இழிவி. எனக்கு ஒரு அக்கா இருக்கா, மேக்கப் பண்றதுக்கே 1 மணி நேரம் ஆக்குவான். 9 மணிக்கு சபைனா 9:30 தான் வருவான். இங்க வந்து பார்க்கும்போது பார்த்தனா அவன் இருக்கிறதே கண்ணக்கரைன்னு இருப்பான், வெள்ளை வெள்ளைன்னு வந்து நிற்பான். என்னன்னு செஞ்சானா மூக்குல என்ன செய்யறா, டுக்கு 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 டுக்குன்னு அடிக்கிறா. இந்த பிரகாசம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கருப்பா இருந்தாலும்
தேவ பிரசனத்துல இருக்கிறவனை பார்க்கறதுக்கு ஒரு ஒளியா என்ன செய்வான் இருக்கும். அவன் ட்ரெஸ் என்ன செய்யும்? மாறும், வெண்மையா மாறும். ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். நீ பாட்டில் விலை உயர்ந்த ட்ரெஸ் எல்லாம் போய் எடுத்து போட வேண்டியதில்லை. சிம்பிளா ட்ரெஸ் பண்ணாலும் உன்னை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா நீ என்ன செஞ்சிருவேன்? மாறிடும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒழுங்கா என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. ஒழுங்கா ஜெபம் பண்ணு. தானியேல் 3 வேளை ஜெயிச்சான். அதெல்லாம் கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக் கொடுத்துருக்காரா இல்லையா? இதெல்லாம் நீங்க போய் என்ன செய்யணும்? அப்ளை பண்ணணும். ஆண்டோடைய கரத்துல இன்னைக்கு அப்ளை பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க செஞ்சு மட்டும் பாருங்க, உங்க வாழ்க்கை வேற லெவல்ல என்ன செஞ்சிடும்? மாறி. நான் கடைசி ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் போய் ஒருத்தன் போய் ஜோசியம் பார்க்க போனேன். என் வாழ்க்கை சரியில்லை. அவன் சொன்னா, என் கையை பார்த்துட்டு, தம்பி இந்த கையை கொண்டு போய் யார்ட்டையும் என்ன செய்யறாத காமிக்கிறாத. உன் கை கறிக்கை, விளங்காத கை. இந்த கையை வச்ச இடம் விளங்காது, எங்கேயாவது போனோம்னா அது தொடங்காது அப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டான். இந்த ஜோசியத்தை கேட்ட உடனே தூக்கு போட்டு சாகணும் போல எனக்கு ஆயிடுச்சு. நம்ம எதுக்காக வந்தோம்? ஜோசியக்கார வாயிலிருந்து கூட நல்ல வார்த்தை இருந்துச்சு. அவன் திரும்ப அடுத்து கொஞ்சம் தள்ளி போனேன். ஒருத்தன் கிளி வச்சிருந்தான். மனுஷனுக்கு தான் கண்ணு தெரிய மாட்டேங்குது. கிளிட்ட போய் கேட்போம்னு சொல்லி கிளி ஜோசியக்காரன்ட்ட போய் கேட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா அந்த கிளி இப்படி சீட்டு எடுத்துக்கிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு சீட்டு எடுத்தவன் கையில் எடுத்துஞ்சது கொடுத்து கொடுத்த உடனே பார்த்தா, உனக்கு 7.5 சனி வந்திருக்குன்ட்டான். பாவி, 7.5 சனி வந்துருச்சா? அவன் சொல்றான், உனக்கு இன்னும் 7 வருஷம் என்ன இருக்கும்? சனிதான், நீ சனியை முடிச்சவே அப்படின்ட்டான். என்னால தாங்கவே முடியல. இப்போ உடனே மருந்து என்ன செய்யணும்? குடிக்கணும் போல இருக்கு. பயங்கர வேதனை. நல்ல வார்த்தை கிடைக்கல, நல்லது கிடைக்கல. நான் சொல்றேன், அந்த நேரத்துல தான் ஒருத்தர் இயேசுவை பத்தி எனக்கு என்ன செஞ்சாரு? சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்து, தம்பி நீ விரும்புகிற, நீ உன் கூட இருக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நான் சொல்றேன், என் கையை இப்ப பார்க்கும் போதெல்லாம் யோசிப்பேன், யார் மேலேயாவது கை வச்சா ஆண்டவர் உங்களை அபிஷேகத்தினால என்ன செய்யறாரு? நிரப்புகிறார். இது என் சுய விளம்பரத்துக்காக நான் சொல்லலை. பேயெல்லாம் என்ன செய்யுது? ஓடு. நான் சொல்றேன், இந்த கறிக்கையவே கர்த்தரை பயன்படுத்த முடியும்னா உன் கையை எல்லாம் பாரு பார்ப்போம். நல்லா பாரு. சோர்துங்கிற கையெடுத்து பாரு. உன் கை ரேகை மாறி இருக்கலாம். நான் சொல்றேன், இந்த கையை இயேசுகிட்ட கொடுத்துட்டனா போதும், உன்னை வச்சு அநேகரை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. உங்க கையை பார்த்து சொல்லுங்க, இந்த கை ஆசீர்வதிக்கப்பட்ட கை, அநேகரை அழைத்து வருகிற கை, அநேகரை அபிஷேகம் பண்ணுகிற கை, அநேகருக்கு அள்ளி கொடுக்கிற கை. இந்த கையை கர்த்தர் உனக்கு மாத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம்.